எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இது. எல்லாரும் லேடிஸாக இருக்கீங்க, எல்லாரும் நல்லா பேசுனீங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. நான் எதிர்பார்த்ததை விட எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அன்னை ஹாஜிராவோட தமிழ் ஹெச்ஓடி சப்ரீன் முனீர் அவர்களை சிறப்புரையாற்ற வழக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பண்டிகை குதூகலங்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் கருத்துக்களம். திருநெல்வேலி மண் என்றாலே வீரம் விளைந்த மண் மட்டுமல்ல, பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் படைப்பாளர்களும் பெண்களின் வீரத்தை பட்டியலிட்டு கூறும் நாம் அனைவரும் நிறைந்த ஒரு மாவட்டம். இங்கு இந்த அழகான கருத்துக்களத்தை அமைத்து தந்த த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணன் உஸ்மான் கான் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இணைவராகவும் இருக்கின்ற ஷமீம் கான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும், இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த கடைசியாக பேசும்போது கொஞ்சம் ஒரு கஷ்டம் என்னென்னா, நிறைய நம்ம பேசணும்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் மற்றவங்க பேசி முடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த கூட்டத்தில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம். என்னுடைய மாணவி யாஸ்மி சொன்ன மாதிரி நாங்கள் இதுவரை மாணவர்களுக்கிடையே அதிகமாக உரையாற்றி இருக்கோம். ஆனால் இன்று என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள், என்னுடைய உரிமையாளர்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உரிமை இந்த பேசும்போது மிக மிக ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய தோழி தனலட்சுமி அவங்க சொன்னாங்க, நம்ம வெற்றி பெற்றவர்களையே அடையாளப்படுத்துகிறோம், அதன் பின்னால் இருந்து நம்மை ஊக்குவிக்கக்கூடிய அன்னையை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி நம்முடைய தந்தையை பற்றி நாம் பேச மறந்துவிட்டோம். அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, ஒரு பண்டிகை காலத்தில் அவர்கள் அம்மா, நமக்கெல்லாம் தெரியும் ராமேஸ்வரத்தில் அவர்களுடைய குடும்பம் வாழ்ந்து வந்தது. சிறு வயதில் இருக்கும்போது அவர்கள் அம்மா ரொட்டி சுட்டு கொண்டிருந்தார்களாம். அப்போது அந்த ரொட்டியில் இப்போ மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் மாதிரி ஆஃப் பண்ணி குறைச்சி கூட்ட முடியாது, விறகடுப்பு. அந்த நேரத்தில் அந்த விறகடுப்பு அதிகமாக தீப்பற்றி அந்த காற்றில் எரிந்ததால் சில ரொட்டிகள் கருகி விட்டது. அப்போது அந்த கருகிய ரொட்டியை எடுத்து அவர் தனியாக வைத்திருந்தாராம். நாம் இப்போது கூறிய போது கூட்டு குடும்பம் அனைவரும் அருகருகே அமர்ந்து உணவு அருந்தி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய அப்பா சொன்னாராம், அப்துல் கலாமுடைய அப்பா, எனக்கு கருகிய ரொட்டி என்றால் மிகவும் பிடிக்கும், எனவே அந்த கருகிய ரொட்டியை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அதை எடுத்து சாப்பிட்டாராம். அப்துல் கலாம் பார்த்து கொண்டே இருந்தார். தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார், நான் அன்று இரவு என் அப்பாவிடம் சென்று கேட்டேன், அப்பா உண்மையிலே உங்களுக்கு கருகின ரொட்டி பிடிக்குமா என்று. அப்போது அந்த அப்பா சொன்னார், இல்லை மகனே, எனக்கு பிடிக்காது. ஆனால் நான் இன்று அந்த கருகின ரொட்டியை சாப்பிடவில்லை என்றால் அதை உன் அம்மா உண்பார்கள். என்றுமே மீந்து போன உணவை உண்கின்ற அந்த ஒரு பெண்ணுக்கு நான் கொடுக்கிற மரியாதை இன்று அவர்களுடைய அந்த உணவை, அதாவது மீந்து போக இருக்கின்ற அந்த உணவை நான் எடுத்துக்கொண்டேன் என்று. அம்மா வெளியில் சொல்லி காமிச்சிருவாங்க, வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு. ஆனால் அப்பா அதை காட்டவே மாட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை சரியான நேரத்தில் நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. பண்டிகை என்பது என்ன? ஆண்டு முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடிக்கொண்டே இருக்கின்ற நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அதைத்தான் எல்லா சமயங்களும் பண்டிகைகள் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு ரமலானோ அல்லது கிறிஸ்மஸோ தீபாவளியோ இல்லைன்னா நம்மளால் இந்த அளவு வேகமாக ஓட முடியுமா? எவ்வளவு ஓட்டத்திற்கு நடுவிலும் ஒரு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு தான் பண்டிகை. அந்த பண்டிகையை ஒவ்வொருவரும் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? அந்த பண்டிகையை குதூகலமாக்குவதும், அதை நாம் மட்டும் குதூகலமாக இருக்கிறோமா, இந்த சமூகத்தையும் குதூகலப்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். ஒரு பெண்ணின் சுதந்திரம் என்பது தான் விரும்பியதை செய்வது மட்டுமல்ல, நான் விரும்பவில்லை என்று செய்வதை என்னை செய்ய சொல்ல கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். இங்கு பேசிய ஒவ்வொருவரும், நான் ஒரு 3:30 மணி அளவில் வந்திருந்தேன். ஷமீம் அக்கா சொன்ன மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் என்ன பேச போகிறோம். நான் மைக்கு பிடிச்சதில்லை. ஆனால் கையில் அந்த மைக்கு வந்த உடனே எனக்கான உரிமையை சொல்லக்கூடிய
ஒரு குரலை பேசக்கூடிய அந்த கணம் இப்போது வந்திருக்கிறது. இன்று நான் பேசியே தீருவேன். வாயாடி வாயாடி நம்மளை சொல்லுவாங்க. ஆனால் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்க வேண்டும். பாரதி சொன்னான், நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞானச் செருக்கு. அப்படிப்பட்ட பெண்கள் உணவு சமைப்பது மட்டுமல்ல, இந்த அகிலத்தை ஆளக்கூடிய கரங்களும் அவள் கையில் தான் இருக்கிறது. ஒரு சிறு கதை. ஒரு பண்டிகை காலம், மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். அந்த அப்பா கஷ்டப்பட்டு தன்னுடைய 3 குழந்தைகளுக்கும் ஆடை வாங்கிவிட்டார். அவருக்கு ஒரு துண்டு, அம்மாவுக்கு ஒரு பழைய ஷாலு, இவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்கார். மறுநாள் பண்டிகை. அன்று இரவு மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு அனாதை சிறுவன் அந்த வீட்டிற்கு வருகிறான். அவனை அன்போடு வரவேற்கிறார்கள், உள்ளே அமர வைக்கிறார்கள். அப்போது ஒரு அறிவிப்பு வருகிறது. நம் நாட்டு மன்னர் இந்த வீடுகளில், அதாவது குடியானவர்கள் வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு நம் மன்னர் வரப்போகிறார் என்று சொல்லி அனைவரும் மன்னனை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் காலை குளித்து முடித்து அந்த பண்டிகைக்காக ரெடி ஆகும்போது எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டாச்சு. அதாவது 3 பிள்ளைங்களும் புது ட்ரெஸ் போட்டாச்சு. அம்மா அந்த பழைய ஷாலை போட்டிருக்காங்க. அப்போ அந்த சின்ன குழந்தை, அந்த அனாதை குழந்தை கோவணத்தோடு நின்று கொண்டிருந்தது. இது ஒரு எழுத்தாளருடைய சிறுகதை. அப்போது அந்த கடைசி சிறுமி, ஒரு 3 வயது இருக்கும் அந்த சிறுமி சொல்லுது, அம்மா அப்பாக்காக ஒரு துண்டு வாங்கி வச்சோம்லம்மா, அந்த துண்டை எடுத்து அந்த பையனுக்கு கட்டி விடுமா அப்படின்னு சொல்லுது. அம்மா கட்டி அணைத்து தன் குழந்தை அரவணைக்கிறாள். பண்டிகை என்றால் என்ன என்பது என் குழந்தைக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அந்த துண்டை அவனுடைய இடுப்பில் கட்டி கொண்டு எல்லோரும் மன்னனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். மன்னர் வாரார். அப்படி ஒவ்வொருத்தர் வீடாக பார்க்குறாரு. ஒரு பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டார். உடனே அந்த பையன் ஓடி வாரான், பத்தியா என் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு. ஒன்று இந்த 3 வயசு குழந்தை இருந்ததில்ல, இது அந்த பையனை போய் கூட்டு வருது, அந்த அனாதை சிறுவனை. அவன் துண்டோடு நிற்கான். கூட்டிகிட்டு வந்து சொல்லுது, உன் பேர் என்னடா? அப்போ தான் கேட்குது. அதுவரை அவன் பேர் என்னன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அவன் சொன்னான், என் பெயர் ராஜா. எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கிறாரு. கதையை இப்படி முடிக்கிறார் அந்த எழுத்தாளர். உண்மையில் யார் வீட்டுக்கு ராஜா வந்திருந்தார்? இந்த ஏழை குடியானவன் வீட்டிற்கு வந்திருக்கிறார். கடவுள் அதைத்தான் சொல்கிறார். எல்லா சமயங்களும் அதைத்தான் போதிக்கிறது. அன்பே கடவுள், அன்பே கடவுளாவது யாரும் அறிகிறார், அன்பே கடவுளாவது யாரும் அறிந்த பின் அன்பே கடவுளாய் அமர்ந்திருந்தாரே. இது திருமூலருடைய ஒரு பாடல். இந்த இடத்துல அன்புங்கிற இடத்துல நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் போட்டு பார்க்கலாம். சிவனை போடலாம், பெருமாளை போடலாம், அல்லாவை போடலாம், இயேசுவை போடலாம், யாரை வேணாலும் போடலாம். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு தந்தீர்கள். நான் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன், எனக்கு போர்வை தந்தீர்கள். ஏழை ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள். பைபிள் வசனம் கூறுகிறது. திரு குர்ஆன் கூறுகிறது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு பெரிய பேனர் வைக்கிறதுக்கு பேர் அல்ல மற்றவர்களுக்கு கொடுப்பது. கொடுங்கள், கொடுக்க கொடுக்க நீங்கள் வளருவீர்கள். எப்படி ஜம்ஜம் நீரூற்று பெருகிக் கொண்டே இருக்கிறதோ, யாராவது நினைத்து பார்த்தார்களா பாலைவனத்தில் அப்படி ஒரு நீரூற்று உருவாகும் என்று? ஆனால் இன்று வரை யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயமாய் அந்த ஜம்ஜம் நீரூற்று பெருகிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அன்பு, அன்பு, அன்பு. பிறருக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது ஊற நம்ம இறைக்க தான் கிணறு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதில் அந்த அன்பு பெருக வேண்டும். அன்போடு நீங்கள் எதை செய்தார்கள் அதை எனக்கே செய்கிறீர்கள். எல்லா பண்டிகைகளும் அதைத்தான் போதிக்கிறது. பொதுவாக பாய் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரியாணி எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்பாங்க. அதுவும் எப்போன்னா நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறத விருப்பப்பட்டு கேட்பாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பக்குவப்படுத்துதல் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதாவது சமையல் அப்படின்னாலே சமைத்தல்லாம் பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். நம்ம மற்ற நேரமெல்லாம் கேஸ் அடுப்பில் செஞ்சால் கூட அந்த பண்டிகை காலத்தில் விறகடுப்பை மூட்டி அதில் அந்த சட்டாவை வச்சு சமையல் செய்வோம். இந்த பக்குவப்படுத்தக்கூடிய முறை சரியான முறையாக இருக்கும். அந்த முறையை நம் குழந்தைகள் வளர்ப்பிலும் கடைபிடியுங்கள். அன்றும் இன்றும் என்றுமே பண்டிகை சந்தோஷமானதாக மாறும். நீங்கள் ஜகாத் கொடுக்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கொடுங்க. அவர்களுக்கு தெரிந்து கொடுங்கள், என் வருமானம் என்ன, இதற்கான செலவு என்ன என்பது நம் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும்.
அப்படிப்பட்ட புரிதல் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் கவலைப்பட்டீங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து மணி வேல்யூ என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. உண்மை. ஆனால் அதையும் மீறி யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா தெரியுது. ஒரு முறை நான் வந்து அரசன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏதோ பொருள் வாங்க போனேன், என் கணவரோடு போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த குழந்தைய கையில் வச்சுட்டு வந்து நின்னாங்க. வந்து நின்றுட்டு ரூபா தாங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ என் வீட்டுக்காரர் வந்து ரூபா கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, பக்கத்து போய் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து அதை லைட்டாக பிரிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்தாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, இவங்கெல்லாம் பிச்சை எடுக்கிற கும்பல், இவங்க உண்மையிலே ஏழை கிடையாது, பிள்ளைகளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க. இவங்கள்ட்ட நீ வந்து ரூபா கொடுத்த அப்படின்னா அது யாருக்கு போகும்? அதை வைத்து பிச்சை எடுக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போகும். ஆனால் அந்த பிஸ்கட் பேக்கெட்டை பிச்சு கையில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேற இதை விற்கவும் முடியாது. அதனால் அந்த பிள்ளைகளே அதை சாப்பிடும். அப்படியாவது ஒருவேளை உணவு அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொன்னார்கள். நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் நேரடியாக அவர்களை போய் சென்று சேர வேண்டும். அது மாதிரி எங்கள் பிள்ளைகளை சொன்னீங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபோனுன்னு இருக்கிறாங்க. நான் எங்கள் பிள்ளைகளை வச்சே சொல்கிறேன், எத்தனை பேர் அலுமினி, அதாவது படித்து முடித்ததுக்கப்புறமும் வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்காங்க. இதன் மூலமாக அவங்க சுயதொழிலோ அல்லது ஒரு தொழிலதிபராகவோ இருக்கிறாங்க அப்படின்னா, ஏழை குழந்தைகள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, புக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ஜகாத்து, அந்த ரூபாயை ஜகாத்து மட்டும் இல்லை, எப்பப்போ தேவை இருக்கோ அந்த தேவையை நிறைவு செய்ய இன்னைக்கு இருக்க அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. நம்ம முன்னாடி நன்மை இருக்குது தீமை இருக்குது, நம்ம எதை எடுத்துக்கிறோம் அதுதான் முக்கியம். ஒரு குழந்தைகிட்ட நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி வைக்கிறோம், கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நல்லது கெட்டது எது செய்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அந்த சொல்லும்போது அந்த சொல் திரும்ப 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 பதியும் போது அது அவர்கள் மனதில் ஆணி வேராக பதிகிறது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வளர்ச்சிக்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை சரியான முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளும் போது அந்த பண்டிகையோ ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக மாறும். அடுத்தது இந்த எங்கள் மேலப்பாளையத்தை பற்றி சொல்லணும்னா, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மேலப்பாளையம். இங்கே வந்து பீடி சுற்றக்கூடிய தொழில் தான். பெண்கள் எல்லோருமே பீடி சுற்றுவாங்க. அதுவும் அவங்களோட அந்த எங்கள் கல்லூரி வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரை பீடி சுற்றுவாங்க. ஒரு பெண்ணை வந்து திருமணம் பேசக்கூடிய முறையே ஒரு பெண் ஒரு நாளுக்கு எவ்வளோ பீடி சுற்றுவா, ஏன்னா வருமானம் வரும், அந்த வச்சு தான் அந்த பெண்ணையே வந்து திருமணத்திற்கு எடுத்துக்கொள்வார்கள். கையில் தட்டை எடுத்து மடியில் வச்சுருப்பாங்க. நான் நேரடியாக பார்த்த காட்சி. பிள்ளை தொட்டில் ஆடும், கணக்கு கிடையாது. அப்போது அந்த பிள்ளை ஆடிச்சுன்னா எந்திரிச்சு போய் தொட்டில் ஆட்டணும் அப்படின்னா அன்றைய வருமானம் பாதிக்கப்படும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கட்டை விரலில் அந்த தொட்டிலுடைய ஒரு நூலை காலில் கட்டி வச்சுருப்பாங்க. காலில் கட்டி வச்சுட்டு இவங்க காலை நீட்டி உட்காந்து தொட்டில் ஆட்டுவாங்க இல்லையா. இப்போது காலையும் நீட்டி அங்கே தொட்டிலும் ஆடும், இங்கே பீடி சுற்ற தொழிலும் நடக்கும். நம்மால் மட்டும்தான், கடவுளே அதுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு நம்மக்கிட்ட. நம்மளோட பலம் நமக்கே தெரியாது. ஒரு பெண்ணுடைய சுகப்பிரசவத்தின் வலி இருக்கு இல்லையா, அது 2 ஆண்களின் மரணத்திற்கு சமம். ஆனால் அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு உட்காந்து என் பிள்ளை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு கேட்குற தைரியம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடங்களில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அளவு பலமும் தைரியமும் பெற்ற நமக்குள்ளேயே என்னால் இது முடியாது, என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லி அடங்கி ஒடங்கி அடுப்பங்கரையே கதி என்று இருந்த காலம் இன்று மாறிவிட்டது. கல்வி என்ற ஆயுதம் இன்று அவர்கள் சொன்ன மாதிரி ஆயுதத்தை சும்மா அந்த வடிவேல் எடுத்த மாதிரி எடுக்கக்கூடாது. எங்கு தேவையோ அங்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினோம் என்றால் ஆயுதத்தை வைத்து ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு உளவாளி வைத்திருக்கிறதும் ஆயுதம்தான், ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதும் ஆயுதம்தான். நம்ம எத்தனை பேர் கூட்டு குடும்பம்னு பேசணும், ஆனால் அதுலேருந்து வெளிவரதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருந்தோம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி வருத்தப்படுறோம், ஐயோ கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டோமே, பேசின நிறைய பேரே நம்மளே பிரித்து வெளியே வந்திருப்போம். அன்று இருந்த அந்த காலகட்டம் இன்று மாறிவிட்டதே என்று வருத்தப்படுகிறோம். ஆனால் அதற்கு காரணம் வேற யாரும் இல்லை, நம்ம செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். அதை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். அடுத்தவங்க மேலே பழி போடுறதை நம்ம நிறுத்தணும். அப்படி இருந்தால் வாழ்நாள் சொர்க்கமாக மாறும். ஒரு சீன பழமொழி வந்து சொல்லுவாங்க, கொடுங்கள் கொடுங்கள், ஆனால் அவனை கடைசி வரை பிச்சைக்காரனாக வைத்திருக்காதீர்கள். ஒருவனுக்கு பிச்சை இடுவதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள்.
அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு சகோதரி சொன்னாங்க, நம்ம கொடுத்த கடைசி வரை நம்மகிட்ட ஜக்காத் வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அவர்கள் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவு முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம கொடுக்கும்போதே அந்த ஒரு எண்ணம் எடுக்க வேண்டும். என்றும் நம் கை தாழ்ந்து கொடுக்கக்கூடிய கை தாழக்கூடாது என்று நினைக்கிறோம் இல்லையா? இதே மாதிரி வாங்கக்கூடிய கை கொடுக்கக்கூடிய கையாக மாற வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? என்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், எந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது. அதாவது நிறைய பேர் இந்த குழந்தை வளர்ப்பில் செய்கிற விஷயம் அதுதான். நம்மளோட பொருளாதாரத்தையும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையும் சொல்லி கொடுத்து வளர்க்காதது தான் குழந்தைகள் சில வழிகேடான பாதைகளுக்கு போவதற்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு இறங்குகிறான். ஒரு முறை சுஜாதா இவ்வாறு தன் கட்டுரையில் பேசுகிறார். அவங்க அப்பா கிட்ட அவர் கடிதம் எழுதி எனக்கு பணம் அனுப்புங்கப்பா அப்படின்னு கேட்குறார். அப்படி அனுப்பும்போது அவர் மை டியர் சன்னு போடுறதுக்கு பதிலாக மை டியர் சின்னு போட்டாராம். சின்னுனா பாவம். இவருக்கு குத்திட்டு, ஐயோ நம்ம அப்பாவை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கமோ, என்ன சின்னு பாவன் போட்டுட்டாரே அப்படின்ட்டு அன்றைக்கி ரூபாயை வாங்கலை, திருப்பி அனுப்பிட்டார். மணி ஆர்டர் அப்போல்லாம் திருப்பி அனுப்பினோன்னா அடுத்த நாள் காலையில் அப்பா ஓடி வர்றாரு. ஏப்பா வந்தீங்க? ஏன் நீ நான் அனுப்பின ரூபாயை வாங்கலை? இல்லைப்பா நீங்கள் மைடியர் சின்னு எழுதியிருந்தீங்க, மைடியர் சன்னு தானே எப்போ எழுதுவீங்க, ஒருவேளை நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல அப்படின்னோன்னே, இல்லைப்பா தவறுதலாக ஒரு வார்த்தை ஒரு எழுத்தை மாற்றிட்டேன், அதுக்காக நீ வருத்தப்படாத, அதுக்காக 400 கிலோமீட்டர் தாண்டி அந்த அப்பா தன் மகனை பார்ப்பதற்காக ஓடி வந்திருக்கிறார். அம்மாவிடம் அன்பை விதையுங்கள், தந்தையிடம் நம்பிக்கையை விதையுங்கள், கடைசி வரை உங்களை நான் பாதுகாப்பேன் என்ற எண்ணத்தை கொடுங்கள், அன்றும் இன்றும் என்றும் பண்டிகை குதூகலமாக இருக்கும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மடை திறந்த வெள்ளம்பல் பேசிய சப்ரீன் முனீர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போது இஃப்தாருக்கு மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் அங்கே போய் இஃப்தார் பண்ணிக்கலாம். அது போக லாஸ்ட்டாக இஃப்தார் முடிஞ்சிட்டு இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அதை நீங்கள் லாஸ்ட்டில் இருந்து இஃப்தார்லாம் முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க. மற்ற சகோதரிகள் உங்களுடைய கருத்துக்களை, அதாவது இந்த நிகழ்ச்சி அது போக த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனல் பற்றி ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்டி மாதிரி எங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? இப்போது நன்றியுரை கூற பாக்யலட்சுமி அவர்களை அனைவருக்கும் வணக்கம். பெண் என்பவள் ஒரு தாயாக, சகோதரியாக, தோழியாக, மனைவியாக எல்லாமா இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி இது நம்ம உட்கார்றதுக்கு பின்னாடி ஒரு தந்தையோ அண்ணனோ கணவரோ அவங்க இல்லாமல் இன்றைக்கி யாரும் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொறுப்புக்குள்ளே மறுபடியும் போக போகிறோம். அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே மறுபடியும் நம்ம அந்த களத்தில் இறங்க தான் போகிறோம். ஆனால் எனக்கு இங்கே வந்தவங்களில் நிறைய பேர் பேசுகிறதுக்கு தயங்குறாங்கன்னு சொன்னாங்க. அது கிடையாது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்றைக்கி நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம் மிஸ், அவ்வளோதான். அந்த வாய்ப்பை அவங்க நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுலேயும் இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எங்கள் மிஸ்ஸு நஜிமா மிஸ் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு மேலே ஆசிரியர் பணி செஞ்சிட்ருக்காங்க. அவங்க சகோதரி, அவங்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறாங்க. இன்னொரு சமீமா, அவங்க கேட்ரிங், ஆடியோ ஒர்க்கு ப்ளஸ் இன்றைக்கி இதில் டெய்லரிங் கூட கிளாஸில் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய இந்த மாமி இருக்காங்க இல்லையா, எனக்கு இவங்களெல்லாம் ஒரு 10-15 வருஷமாக தெரியும். நல்லா பார்த்துப்பாங்க குடும்பத்தை. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நன்றி வரைன்னு சொன்னதுனால சுருக்கமாக முடிச்சிடுறேன். இங்கே எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே கல்வியில் பயங்கரமாக உயர்ந்தவர்கள் இல்லையா? அதனால் எனக்கு அவங்க கருத்துக்குள்ளே போய் அதை சொல்கிறதுக்கு நான் வரல. ஆனால் நன்றின்ற ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது மிஸ். ஒரு சகோதரி சொன்னாங்க, மண் மற்றும் மண் சார்ந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சாதனை செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா? அது ரொம்ப பிடிச்சிது எனக்கு அந்த லைனு. ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் இந்த மிஸ் ஹசீனா மேடம் பேசவே தெரியாது, நாங்கள் மைக்கை பிடிச்சாங்க, ஒருத்தவர் கூட வரல. அதனால் பெண்களுக்கு எப்போதுமே என்னென்னா நமக்கு அந்த களத்தை உருவாக்கி கொடுக்கணும். அது நமக்கு வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய இதை கூட பயணம் பண்ணுறோம் 4-5 வருஷமாக. பெண்களுக்குன்னு தனியாக ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுச்சு, நானும் அது யோசிக்கவே இல்லை. கேட்பாங்க அடுத்து என்ன பண்ணலாம், எதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு. நம்ம யோசித்து வச்சுருப்போம், அது அவர் செஞ்சுருவார். அது மாதிரி எங்கள் மிஸ்ஸு எனக்கு 15 வருஷத்துக்கு மேலே தெரியும், ஷமீம் பர்வீன். எங்கள் சார் இவ்வளோ தூரம் இன்றைக்கி பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் மிஸ்ஸு தான். அவர் வீட்டில் அவர் தனியாள் தான். ஏன்னா எங்கள் மிஸ் இருக்காங்க, 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்கள், அம்மா. எப்போ போனாலும்
வீட்டுக்குள்ளே நம்மளை விடாமல் கையில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ காஃபியோ டீயோ விருந்தோம்பல், அது பெண்களுக்கே உரித்தானதுன்னு அது நம்ம இயற்கையாகவே நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. அதையும் நம்ம போட்டுருவோம். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கல்வியில் முன்னேறணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோம். ஆனால் அதில் என்னென்னா, உங்கள் மக்கள் பாதி பேர் என்னென்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துருவீங்க. உட்காராமல் மறுபடியும் நம்ம வெளியில் வந்து அதை ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் எல்லாருமே பண்ணணும். அடுத்த வருஷம் நம்ம மண்டபத்தை மாற்றணும், இதோட க்ரௌடு ஜாஸ்தியாக வரணும், நிறைய பேர் இதை பயன்படுத்தி சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும். எனக்கு அதுதான் வேணும். அப்புறம் இங்கே பேசின எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. சகோதரிகள்லாம் மேலே இஃப்தாருக்கு போகலாம், மாடியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் எல்லாரும் ஆர்வமாக பேசுகிறாங்க, அதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் இந்த மாதிரியே நிறைய பேர் வந்து பேசணும். இந்த நிகழ்ச்சியும் நல்லா சிறப்பாக நடக்கணும். இப்போவும் நல்லாவே நடந்தது. இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிக்கிறீங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் நிறைய பேர் நிறைய விஷயம் பேசினாங்க, நிறைய பேர் கருத்து பரிமாறினாங்க. உங்களுக்கு யாரோட கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ நீங்கள் பேசுகிறத வச்சு உங்களுக்கு எது பெஸ்ட்டு? அந்த காலத்து பண்டிகை பெஸ்ட்டுன்னு தோணுச்சா, இந்த காலத்து பண்டிகை பெஸ்ட்டுன்னு தோணுச்சா? என்ன ரீசன்? என்ன ரீசன்? தாத்தா பாட்டி சின்ன பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருந்தாலும் இப்போ வந்து எல்லாமே தனித்தனியாக இருந்தாலும் யாருமே சேர்ந்தது கிடையாது. ஒற்றுமையாக இல்லை, அதெல்லாம் ஒற்றுமையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கியமாக இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்தது. இஃப்தார் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கருத்துக்கடல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஐஎம் டீச்சர், இந்த மாதிரி குடும்ப தலைவர்கள் இவ்வளோ நல்லா பேசுவாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே நான் வந்து நிறைய பேரோட ஃபேமிலியே இருக்கேன். அண்ட் எனக்கு நிறைய விளையாட்டுலாம் ஜெமினி இன்ஸ்டியூட்டோட ஓனர் அண்ட் ராம்நாதன், அவங்களோட அப்படிதான் எனக்கு தெரியுது. அவங்களோட பேர் தெரியல. ஆக்சுவலாக உங்கள் எல்லாரோட ஃபேனானே நான் இருக்கேன். நீங்கள் வந்து அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இங்கே வந்து பேசுறது ஒரு குடும்ப தலைவர்களாக உங்களுக்கு வாய்ப்பு தரல. அதுதான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால உங்களோட பேச்சை கேட்ட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம், நீங்களாம் பேசி நான் இன்னைக்கு தான் கேட்டிருக்கிறேன். அதனால இந்த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனல் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முறை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைய நாளில் இருந்து இனி ஒவ்வொரு ரமலானிலும் இதே மாதிரி மென்மேலும் பெருகி இந்த ஒருத்தவங்க சொன்னாங்க பெரிய மண்டபமா பிடிச்சு இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம மக்கள் வந்து முன்னாடி வரணும். இன்னும் நம்ம மக்கள் கிட்ட வந்து நிறைய பேரோட அப்ரோச் கொஞ்சம் கீழே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபர்தா போட்ட நம்மளால வந்து இங்கிலீஷ் பேச முடியாதுன்னோ நம்ம பேசுறது சரியில்லைன்னோ சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னும் நிறைய மேல வரணும். அதுக்கு வந்து இந்த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனல் நம்மளுக்கு நிறைய ஊக்கப்படுத்துது. இந்த வாய்ப்பை முக்கியமா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட பெண் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து கலந்து இதுல இருந்து நீங்க வந்து பழகிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஷமீன் அண்ட் உஸ்மான் கான். தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட் அண்ட் ஆல். ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்னும் நிறைய கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்கா? முக்கியமாக இதை வந்து நல்ல கேள்வி. இது என்னோட ஆதங்கமும் கூட. நிறைய இடங்களுக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் டீச்சராக இருக்கிறதுனால நிறைய இடங்களுக்கு போகிறோம். ஸ்டில் நம்ம தென் மாவட்ட மக்கள் அண்ட் மற்ற சகோதரிகள் பேசுகிறவங்க இன்னும் நம்ம முஸ்லீம் பெண்களுக்கு சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதனால இன்னும் மென்மேலும் ஒரு பட்டிமன்றமோ இந்த மாதிரி கருத்துக்களும் நிறைய அமைச்சா வந்து நிறைய மக்களோட எண்ணங்கள் நிறைவேறும். ரஹ்மான் சொன்ன மாதிரி பவர்ஃபுல் பர்சன்ஸ் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் சொன்ன மாதிரி நிச்சயமா இஸ்லாமிக் பீப்புள் ராக்ஸ். அதனால நீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கணும். கட்டாயமா நானும் ஒரு இம்பாக்டா இருக்கிறேன். என்னுடைய பொண்ணுங்களுக்கு எல்லா இடத்துலையும் கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷனோட இருக்குது. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் யூடியூப் சேனல் வந்து திருநெல்வேலிக்கு கிடைத்த உண்மையாகவே ஒரு பெரிய வரம் தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பெண்கள் வந்து அவ்வளோ தூரம் வெளியே வந்து திருநெல்வேலியில் நான் ரொம்ப பார்த்ததில்லை. இந்த திருநெல்வேலியில் நீங்கள் இவ்வளோ தூரம் பூஸ்டப் பண்ணி புது ஸ்டார்ட் அப் சூப்பராக இருக்குது. இது இன்னும் மென்மேலும் வளரணும்னு நான் துவா செய்கிறேன். ஒரு சொல் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்னன்னா, இறைவனோட பெரும் கருணையும் இயற்கையின் பேரருளும் இருந்தால் அந்த சொல் ஒருவனோட வாழ்க்கையை எவ்வளவோ தூரம் மாற்றி கொண்டு வரும்.
இவங்க பண்ற ஒவ்வொரு கருத்துக்களும் அதுக்கப்புறமா யூடியூப் சேனல்ல போடுற அவ்வளோ எல்லா கருத்து அலசல்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப சூப்பர். நிறைய விஷயங்களை பார்த்து புது புது விஷயங்களை கத்துக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஈஸியா யூடியூப் மூலமா கத்துக்கலாம். ஆனாலும் இவங்க பண்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வேற வேற துறைகள்ல சமூகம், அரசியல், கல்வி, மருத்துவம், அறிவியல்னு எல்லா இதுகளையும் நோக்கி பயணம் பண்றாங்க. உஸ்மான் பாயை வந்து அவங்க அவ்வளோ தூரம் எல்லா விஷயங்களையும் கருத்துக்கள் கேட்டு பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த யூடியூப் சேனல் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்காக நான் நிறைய துவா செய்கிறேன், நல்லா முன்னேறி வர்றதுக்கு துவா செய்கிறேன். எங்களை முன்னேற்றத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பேசினாங்க, யாரோட கருத்து வந்து ரொம்ப அழகா எளிமையா இருந்துச்சு, யாரோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளியர்? அந்த மேடம் பேசினாங்க இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன எல்லாரும் பேசுனதும் ரொம்ப நல்லா. ஏன்னா பெண்கள் வந்து சமையல் செய்யக்கூடிய கரங்களும் சாதனை செய்யுன்ற மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம சாதனை நிறைய பண்றோன்றது இப்பதான் தெரியுது. அந்த மேடம் சொன்ன கருத்து ஈஸியா மனசுல பதிகிற மாதிரி எல்லாரும் பேசுனதும் நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம், யார் பேசுனதுன்னு தனிப்பட்டு சொல்ல முடியல. ரொம்ப அழகா அவங்க பேசுனது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான். உண்மையிலே என்னை மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுவேன். அதாவது ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து பள்ளிவாசலில் போய் நிறைய பேர் சேர்ந்து வந்து நோன்பு திறப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நம்ம நோன்பு திறந்துருக்கோம். இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக தான் இருக்குது. அது நிறைய பெண்கள் வந்து வீட்டில் வந்து தனியாக நோன்பு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இதனால் வரைக்கும் தனியாகவே தான் நோன்பு திறந்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பயன்பெறணும். அதாவது இப்போ பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, இன்னும் அடுத்த வருஷம் வந்து இதோட பெரிய மண்டபமாக பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு எல்லாம் வந்து மேலே மேலே உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்கணும். கண்டிப்பான முறையில் இது பெரிய அளவில் வந்து வரணும். எல்லா பெண்களுக்குமா வந்து நானும் தான் துவா செய்கிறேன் கண்டிப்பான முறையில். ஓகே, நீங்கள் இந்த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட 1-2 பாயிண்ட். உண்மையிலே வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து இன்டர்நெட் மூலமாக வந்து இது ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே அதில் கலந்துக்கணும். இதில் நீங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது. கண்டிப்பான முறையில் இது மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்கள், துவா செய்கிறேன் கண்டிப்பான முறையில். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. இஸ்லாம் இந்த சப்ஜெக்ட் சிஸ்டர் எனக்கு வந்து ஒன்றே தான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம மதரசாக்கு வந்தாங்க. நம்ம இஃப்தார் நிகழ்ச்சி வந்து பண்ணோம், அதில் கலந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வரணும்னு சொன்னாங்க. நான் இந்த அளவு வந்து இருக்குன்னு நினைக்கவே இல்லை. மாஷா அல்லாஹ் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து எனக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளிப்படையாக நான் வர விரும்ப மாட்டேன். பொதுவாகவே கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு நான் வந்து கூச்சப்படுவேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எனக்கு எல்லாரும் பண்ணுறதை பார்த்துட்டு சரி நம்மளும் அப்படி இருந்தால் தான் மற்ற பெண்கள் அதை என்ன செய்வாங்க, வருவாங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து முன்னிலைப்படுத்தி காமிச்சது இந்த சிஸ்டர் தான். மாஷா அல்லாஹ் ஒன் டே தான் பார்த்துருக்கோம், ரொம்ப பழக்கமே கிடையாது. அந்த ஸ்டேட்டஸை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, என்னை வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ். அது ஃபேமிலியோட பண்ணுறாங்கல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். அது வந்து நான் வந்து எல்லாருமே பாராட்டணும். உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும், அதிகமாக ஒத்துழைக்கணும். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இது வந்து சிறப்பாக வளர உங்களோட ரஹ்மானிடம் நான் வந்து என்ன செய்கிறேன், துவா கேட்ட வேண்டும். என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். காலங்கள் பற்றி நான் உரையிட்டோம். இது மாதிரி வேற என்ன டாபிக் வந்து டிபேட்டாக வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பண்டிகை காலத்தை பற்றி நம்ம ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் மாதிரி பண்ணோம். அதே மாதிரி வேற என்ன டாபிக் வந்து டிபேட் மாதிரி கொண்டு வரலாம், இஸ்லாமிக் ரிலேட்டடாவோ இல்லை நான் இஸ்லாமிக் ரிலேட்டடாவோ? பெண்களுக்கு எப்பவுமே பெண்கள் எதிரியாக இருக்கக்கூடாது, சரிங்களா? பெண்கள் தான் என்ன செய்யணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மேக்சிமம் இப்பதான் என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு பெண்களே எதிரியா இருக்காங்க. அதை தாண்டி பல பெண்கள் வெளியில வரணும். அதுக்காக இனிமே நீங்க என்ன செய்யுங்க, கருத்தரங்க வைங்க. இன்ஷா அல்லாஹ் முடிந்தாலும் நான் சப்போர்ட் கொடுக்குறேன். எனக்கு நான் எக்ஸாம் போட்டிருக்கேன், நான் அதே மீறி தான் வந்திருக்கேன். ஏன்னா சரி அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க செஞ்ச ஒன்று பெரிய விஷயந்தான். இல்லாமல் இப்போ பெண்களை அழைச்சி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சிறப்பையும் கொடுத்து நல்லபடியாக சிறப்பாக இஃப்தார் வச்சு அவங்களை கவனித்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க.
அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு உண்மையிலே மறுமையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுப்பானாக. இதே போல் நிறைய விஷயங்களை பெண்களுக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு எல்லா பெண்களும் ஒத்துழைப்பு கொடுங்க, எல்லா ஆண்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்கவுங்க குடும்பத்தார் அனைவரும் எல்லாரும் ஒற்றுமையோடும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இன்னும் மேலும் மேலும் சிறப்படைய எல்லாம் அல்லாஹ்விடம் நான் துஆ செய்வதாக என் உரையை நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் யூடியூப் சேனலை பற்றி நான் உஸ்மான் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு இது சென்று சேரவில்லை. நான் எங்கள் கல்லூரியில் கண்டிப்பாக சொல்லி எங்கள் மாணவர்களை கண்டிப்பாக இதை பார்க்க சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க மாணவர்களுக்கு. அதாவது தட்டி கொடுப்பது எல்லாராலையும் முடியாது. பிறர் முதுகுக்கு பின்னால் செய்யும் ஒரு நல்ல காரியம் தட்டி கொடுப்பதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பெண்களுக்கான ஆண்டர்ப்ரனர் அந்த மாதிரி உள்ள நிகழ்வுகள், அதாவது அவங்க சுயதொழில் செய்கிறதுக்கான சில விஷயங்களை நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அதுக்கு எப்படி லோன் வாங்கலாம். ஏன்னா இப்போ நம்ம முஸ்லீம் இதில் நிறைய லோன் அவைலபிள் எல்லாமே இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறதும் நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இங்கே வந்து நிறைய பேர் கையில் நிறைய விட்டுருக்காங்க. ஒரு அம்மா மட்டும் ரொம்ப சார் ரொம்ப நிகழ்ச்சி அருமையாக இருக்குது. நிறைய பெண்களுக்கு இது உதாரணம். இன்னைக்கு இங்கேருந்து போனவங்க அவங்க சொன்ன மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்களோட நம்ம முன்னாடி பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. இந்த களம் நிறைய பேரை இன்னைக்கு பங்கேற்றிருக்க நிறைய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். சான்றிதழ் நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. அது அவங்கள இன்னும் ஒரு பூஸ்டப் பண்ணோம். அப்புறம் இந்த சேனல்ஸ் அவங்க இஸ்லாம் அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, அப்படி கேட்ட மாதிரி ஸ்காலர்ஷிப்பு, படிப்புக்கு, சயின்ஸ் சம்மந்தமாக அப்படி நிறைய கேட்டகரியை கொண்டு வராங்க. இந்த சேனலில் ஆட் ஆகாமல் இருக்கிற மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் பேரை ஆட் பண்ணிக்கோங்க. சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும் உங்களுக்கு ஃபேமிலியோட. அஸ்ஸலாமு அலைக்கும். 2 மணி நேரமாக இருந்தோம். இந்த நிகழ்ச்சி நல்லா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாம் மேலும் உங்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சார், அந்த கூட்டு குடும்பத்துக்கு சொன்னாங்கல்ல, இவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க. மாமனார், மாமியார், சின்ன மாமியார், 2 நாத்தனார், அப்புறம் அந்த கூட்டு குடும்பமாக இப்போ இங்கேயும் வந்திருக்காங்க சார். அது ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை அடுத்த வருஷம் எல்லாருமே ஃபேமிலியோடு கலந்துக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.